Hi friends, easy breakfast ரெசிபியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா சேமியா புலாவ் தான். ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினா ஒன்றுமே இல்லைங்க, அரிசிக்கு பதிலாக சேமியா போட போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் ஆயில் ஊற்றி பட்டை, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும், தக்காளி கொலைய வதங்கணும். எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்கணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு 1 கை புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினா நிறைய நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்ச நேரம் வதங்கினா போதும், ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்த பிறகு உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம், தக்காளி இந்த மசாலாவும் சேர்கிற அளவுக்கு வதக்கி விடுங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட தயிர் இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை. நான் காட்டின கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி நான் கொதிக்க வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி, புலாவ்னு இந்த வெரைட்டிஸ்லாம் செய்யும்போது தேவைப்படுற தண்ணியை சைட் பை சைடு நம்ம கொதிக்க வச்சிட்டோன்னா எப்போவுமே நமக்கு குக்கிங் டைம் சேவ் ஆகும். 45 மினிட்ஸ் செய்ய வேண்டிய சமையலை 1/2 அன் ஹவரில் செஞ்சுருவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பேக்கெட் சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். சேமியா எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். கொதித்த தண்ணியில் சேமியா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், அது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஜஸ்ட் 1 மினிட் தான் எடுத்துக்கும். 1 மினிட்டில் உங்களுக்கு புலாவ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, மீல் மேக்கர் அந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் புலாவ் தான் செஞ்சுருக்கேன். ஏன் சிக்கன் கூட சேர்த்து சிக்கன் புலாவ் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியும் எடுத்துக்கலாம், தேங்காய் சட்னியும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். இந்த சேமியா கூட தேங்காய் சட்னி சாப்பிட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.